ரீல்ஸ்ல 3 நிமிஷம் போடலாம் போல இருக்கு. அதை விட ஷார்ட்டா பேசியிருக்காரு சார். நீங்க தான் இந்த நாட்டை திருத்த போறீங்களா விஜய்? அவரு கடைசியா பேசியிருந்தது பாத்தீங்க இல்லையா? என்ன பேசினார்? 3 நிமிஷமா? நீங்க அவர் வெளியே வராத வரைக்கும் பனையூர் நீங்க இப்ப பேசினா 3 நிமிஷம் பேசினாரு, நீளமா பேசலன்றீங்க. இந்த ஜென்ஜி கிட்ஸுக்காக நடத்துறாருன்னு நினைக்கிறேன். இவர் ரீல்ஸ் போடுற மாதிரி களத்துக்கு வாங்க, சண்டை போடுங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க, திமுகவை வீழ்த்துவோம். சேர்ந்து வீழ்த்த முடியாது. அதனால தானே நீங்க வந்து ரீல்ஸ் எல்லாம் சொல்றீங்க. எது? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Entry panna vetri. Download the app. 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நட்சத்திரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பிரச்சாரம், மக்கள் விரோத திமுகவை வந்து இன்னைக்கு வந்து வீட்டில் உட்கார வைக்கணுன்றது வந்து மக்கள் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நான் தனித்தனியாக நான் வீட்டுக்கு போகிறேன், நான் வீட்டு கதவு தட்டுறேன், நீங்கள் எந்த வீட்டு கதவு தட்டினாலும் கெட் அவுட் ஸ்டாலின் தான் சொல்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, கண்ட்ரோலே இல்லாத ஒரு கவர்மெண்ட். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்பொழுது இந்த கூட்டணிக்கு தானாக கூட்டம் வருது. திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி வராது, தனி மெஜாரிட்டியில் நாங்கள் ஜெயிப்போம், அப்படி ஒரு அவசியமும் இருக்காதுன்ற விதத்திலையும் ஒரு பேச்சு அப்படின்றது இருக்கு இல்லையா? அது நாங்கள் 2 பேரும் பேசி முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு என்ன மீடியாவுக்கு பிரச்சனை? இந்த கேள்வியை நீங்க ஐயா ஸ்டாலின் கிட்ட கேட்குறீங்களா? இன்னைக்கு திரும்ப கேட்கிறாரு, காங்கிரஸ் கேட்கறாங்க, இன்னைக்கு இந்த ஆட்சியில பங்குன்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு உங்க பதில் என்ன? எங்களையே டார்கெட் பண்றீங்க. ஒரு வாட்டி ஸ்டாலின் அவர்களை கேளுங்களேன். அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்களை காப்பாத்துறதுலேயே அவர் டைம் போயிடுது. நிதிஷ் மேல கேஸ், டெல்லி கோடு. உதயநிதி மேல சனாதன தர்மத்துக்கு கேஸ், ஐயோ டெல்லி கோடு. 4 வருஷம் நீங்க சீஃப் மினிஸ்டர் கான்க்ளேவ்ல பார்ட்டிசிபேட்டே பண்ணல. இந்த வாட்டி என்ன உங்களுக்கு? நீங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி பேசுறீங்களா? செந்தில் பாலாஜி ஊழல், உதயநிதி கூட இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் ஊழல். தம்பின்றாங்க, தங்கச்சின்றாங்க, அக்கான்றாங்க. பேரை பாருங்களேன். எந்த இண்டஸ்ட்ரி போனாலும் தம்பி மேல ஆக்ஷன் எடுப்பாங்களா? யாரையா தம்பின்னா? ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து நீங்க உட்கார வச்சுக்கிட்டு அவனெல்லாம் பாத்தீங்கன்னா 3000 கோடி 4000 கோடி யூஸ்லெஸ் பர்கர்ஸ். யார் இவனுங்க? ட்ரக் மாஃபியா, கூட்டணி ஆட்சி, அந்த ஆட்சி, இந்த ஆட்சி. எங்க அதெல்லாம் எங்க அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவங்க பேசிப்பாங்க. ஆட்சி எங்களுக்கு முடிவு வந்துருச்சு இல்ல, நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு விஜய் அவர்கள் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க பனையூர்லயா? பனையூர்ல ஜெயிக்க போறீங்களா? எங்க ஜெயிக்க போறீங்க சார்? பனையூர்ல ஜெயிக்க நீங்க தான் இந்த நாட்டை திருத்த போறீங்களா விஜய்? அவரு கடைசியா பேசியிருந்தது பாத்தீங்க இல்லையா? என்ன பேசினார்? 3 நிமிஷமா? ரீல்ஸ் விட ஷார்ட் சார். நீங்க அவர் வெளியே வராத வரைக்கும் பனையூர் நீங்க இப்ப பேசினா 3 நிமிஷம் பேசினாரு, நீளமா பேசலன்றீங்க. இந்த ஜென்ஜி கிட்ஸுக்காக நடத்துறாருன்னு நினைக்கிறேன். இவர் ரீல்ஸ் போடுற மாதிரி, நாங்களே ரீல்ஸ் போடுற மாதிரி ப்ரொடெஸ்ட் நடத்துறோம். உங்களுக்கு ஓகேவா? வரமாட்டேன்ட்டாரு கூட்டணி. வரமாட்டேன்றாரு. அதனால ரீல்ஸ்ங்க. பாஸ் எங்க கூட்டணி ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கு பாஸ். யாரா இருக்கு சார்? நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அண்ணன் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் நினைச்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பிரச்சாரம் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். அனல் பறக்க அவர் பேசிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு வழி நெடுக எல்லா பக்கம் இருந்து ஆதரவு, மக்கள் பெருவெள்ளம் அப்படின்ற காட்சிகளை எல்லாம் பார்க்க முடியுது. ஆரம்பத்தில் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, அது அவங்களுக்கு உட்பட்ட பகுதியில் அவர் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் இருக்கும், போக போக மற்ற பகுதிகளை நோக்கி போகும்போது தான் அந்த அலை என்ன அப்படின்றது தெரியும்னாங்க. உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? இல்லை, உங்களுக்கு வந்து அலைன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணும் பொழுதே ஒரு 50% விக்ட்ரி வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வந்து வந்துருச்சுன்றது தான் வந்து மக்கள் பேசினா ஒரு பொதுவான கருத்து. ஏன்னா வந்து பிஜேபியினுடைய ஓட் பேங்க் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்து we have 12% நம்ம இன்றைக்கி இருக்கோம். 11.5 to 11.6%, 12% வச்சுப்போம் நம்ம இருக்கும். ப்ளஸ் ஏடிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட்டி, ஓல்டு பார்ட்டி, அண்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. அண்டு அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே மக்கள் விரோத திமுகவை வந்து இன்றைக்கி வந்து வீட்டில் உட்கார வைக்கணுன்றது வந்து மக்கள் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு இவங்க கொடுத்த எல்லா ஃபேக் ப்ராமிசஸ் இன்றைக்கி எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்கு. டீச்சர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டு, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டு, உங்களுக்கு லாக்அப் டெத்ஸு, லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியரு, குரூப்பு இந்த ரேப் நடக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து இன்றைக்கி வந்து எவ்ரி டே தெர் இஸ் ஒரு பிரேக்கிங் நியூஸு, எவ்ரி டே தெர் இஸ் சென்சிட்டிவ் இஷ்யூ. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. கண்ட்ரோலே இல்லாத ஒரு கவர்மெண்ட்டு, பியூரோக்ரஸி மேலேயும் கண்ட்ரோல் கிடையாது, லா அண்ட் ஆர்டர்லேயும் கண்ட்ரோல் கிடையாது. சிஎம்முக்கும் வந்து ஒரு ப்ராப்பராக ரன் பண்ணவும் முடியல அவரால் கவர்மெண்ட்டை. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆப்வியஸாக வந்து ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் வந்து ஒரு லீடர்ஷிப்பில் இருந்துக்கிட்டு ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னும் போது அங்கேயே உங்களுக்கு 50% வந்து உங்களுக்கு ஒரு சீல் ஆகிடுச்சு, டீல் வந்து சீல் ஆகிடுச்சிங்க. அப்போ மக்கள் இப்போ எப்படி வராங்க? நான் கூட பார்க்குறேன் வந்து மிகப்பெரிய கூட்டம் வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்பொழுது ஒரு மிகப்பெரிய கூட்டம் அங்கே வருது. இப்போ எல்லாரும் திமுக காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹேண்டில்ஸ்லாம் அங்கே இருக்கிறவங்க என்ன போடுறாங்க, இந்த கூட்டம்லாம் நீங்கள் காசு கொடுத்து கூட்டு வந்தீங்க, அது பண்ணீங்க, இது பண்ணீங்க.
அவங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். காசு கொடுத்து கூட்டு வரக்கூடிய கூட்டம் எப்படி இருக்கும், தானாக வரக்கூட கூட்டம் எப்படி இருக்கும். இந்த கூட்டணிக்கு தானாக கூட்டம் வருது. காசு கொடுத்து கூட்டு வரவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரு ஜங்காக அங்கங்கே நிற்பாங்க. லேடிஸாக அப்படியே ஒரே இடத்துல இருப்பாங்க, ஒரு இதுவாக ஒரே இதில் இருப்பாங்க. அப்படி கிடையாது. இங்கே வந்து ஸ்கேட்டர்டாக மக்கள் எல்லாருமே அவர் பேசக்கூடிய விஷயத்தை வந்து கேட்குறாங்க. அவர் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு, நம்ம கூட்டணியுடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. ரொம்ப நல்லா அழகாக சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது பாமக எங்க கூட வருவாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்போம் இந்த முறை அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. இப்போ ஆரம்பத்தில் வந்து பாஜக அதிமுகவில் வந்து இந்த கூட்டணி ஆட்சி அமையுமா அப்படின்றது சொல்லப்போனால் அமித்ஷாஜி பற்ற வைத்த நெருப்பு அப்படின்ற மாதிரி, அவர் பற்ற வைத்த நெருப்பு இப்போ எல்லா பக்கம் எரியுதுன்ற மாதிரி அதிமுக பாஜக கூட்டணியிலையும் கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயத்த பேசுகிறாங்க. இப்போ திமுக கூட்டணிக்குள்ளேயும் அந்த பேச்சு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்க்குறோம். இது என்ன மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குன்னு பார்க்க இல்லை, இன் ஜென்ரலாகவே நீங்கள் எல்லா இடத்துலையும் எடுத்துக்காம நான் வந்து ஐம் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் பிஜேபி. நான் ஸ்போக்ஸ் பர்சனாக பிஜேபி சார்பாக நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்போ பிஜேபியினுடைய நிலைப்பாடுனா திரு அமித்ஷா அவர்களுடைய நிலைப்பாடு என்னவோ அதுதான் பிஜேபியினுடைய நிலைப்பாடாக இருக்க முடியும். ஹி இஸ் த பாஸ் ஃபார் த பார்ட்டி. ஸோ அப்போ அவர் வந்து கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட் 4-5 வாட்டி இன்டர்வியூஸில் பார்த்துருக்கேன். நான் 4-5 வாட்டி சொன்னாலுமே என்ன ஸ்டேட்மெண்ட்ன்றது இன்னும் கிளாரிஃபை பண்ண வேண்டியதாக தானே இருக்கு. போன வாட்டியே கோயிலேஷன் கவர்மெண்ட் இருக்குமான்னு நீங்கள் யூ வில் பி பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட்னா எஸ்ன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதில் திருப்பி அதை நம்ம ஆனால் இல்லை, அதை வந்து திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி வராது, தனி மெஜாரிட்டியில் நாங்கள் ஜெயிப்போம், அப்படி ஒரு அவசியமும் இருக்காதுன்ற விதத்துலையும் ஒரு பேச்சு அப்படின்றது இருக்கு இல்லையா? இல்லை, அது நீங்கள் திமுக என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து திமுக வந்து அவங்கள கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்க, நீங்கள் அமித்ஷா அவர்களுடைய கதவை தட்டினீங்க. இப்போ நான் திரு ஸ்டாலின் அவர்கள் எந்தெந்த கதவு தட்டினாரு, திரு கலைஞர் அவர்கள் எந்தெந்த கதவு தட்டினாருன்னு சொன்னால் நல்லா இருக்குமா? எந்த அளவுக்கு இவங்க வந்து இதாகிட்டாங்கன்னா, நீங்கள் பார்க்குறேன் நான் சோஷியல் மீடியாவில் டிஎம்கே ஐடி விங் பண்ணக்கூடிய செட்டையர் வந்து இன்றைக்கி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடுச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு நான் பார்க்குறேன், ஒரு சைடு சிஎம்மும் போகிறாரு, பப்ளிக் மீட்டிங்ஸ் போகிறாரு, இப்போது உதயநிதி அவர்களும் இப்போ போகிறாங்க, வீடு வீடாக போகிறாங்க. வரவேற்பு இல்லையே, அதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கே. ஒரு சைடு அதிமுகலேருந்து அவங்க வந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. புரட்சி தலைவரின் புரட்சி தமிழரின் யாத்திரைன்னு சொல்லி ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் பிஜேபி சைட்லேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்து பூத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டோம். 234 தொகுதியிலும் பூத்தை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும், நம்மளால் அலைன்ஸுக்கு என்னென்ன வேல்யூ அடிஷன்ஸ் கொடுக்க முடியும்னு சொல்லி இங்கே மாநில தலைவர்லேருந்து அண்ணாமலை அண்ணாலேருந்து நான் எல்லாருமே எவ்ரிபடி இஸ் ஆன் த டாஸ்க். அண்ணா நயனார் நாகேந்திரன் அவர்கள் நீங்கள் வந்து எங்களோட மாநில தலைவர் பார்த்தீங்கன்னா அவர் போய் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி 3-4 பூத்தில் உட்காந்துக்கிட்டு ஹீ இஸ் த கிவிங் இன்ஸ்பிரேஷன் டு அதர்ஸ். நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நான் 20, 22, 23 நான் போகிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து பூத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஃபுல் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் இறங்கிட்டோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க திமுக, உங்களுக்கு பேசுகிறதுக்கு மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கு உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ நான் தனித்தனியாக நான் வீட்டுக்கு போகிறேன், நான் வீட்டு கதவு தட்டுறேன். நீங்கள் எந்த வீட்டுக்கு கதவு தட்டினாலும் கெட் அவுட் ஸ்டாலின் தான் சொல்கிறாங்க, வராதிங்க. ஏன்னா நீங்கள் எந்த இதையும் எங்களுக்கு பண்ணி கொடுக்கல, நீங்கள் சொன்னது எதுவுமே செய்யலை. கல்வி கடன் எப்படி பண்ணுவீங்க? கல்வி கடன் உங்களால் தள்ளுபடி பண்ணீங்களா? விவசாயிகளுக்கு கடன் நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம், நீங்கள் பண்ணீங்களா? எல்லாரும் எடுத்துன்னு நகை எடுத்துன்னு போய் நீங்கள் வந்து இதை வச்சு லோன் எடுங்க, நான் தள்ளுபடி பண்ணி தரேன் உதயநிதி சொன்னார்ல. ஐ கரெக்ட் மீ இஃப் ஐ ஆம் ராங் சொன்னார்ல, பண்ணி கொடுத்தாரா? அதை நம்பி எல்லாரும் போய் வச்சாங்கல்ல கடன். விவசாயிங்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, உங்களால் பண்ண முடிஞ்சுதா? 100 நாள் வேலை திட்டம், அதுக்கு உங்களால் சம்பளம் கொடுக்க முடியல ப்ராப்பராக. ஒரு சைடு டீச்சர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டு, கவர்மெண்ட் ஆஃபீஸில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஒரு சைடு ப்ரொட்டஸ்ட்டு, ட்ரேடர்ஸ் யூனியன் ஒரு சைடு ப்ரொட்டஸ்ட்டு, கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க ஒரு சைடு ப்ரொட்டஸ்ட்டு, ஒரு சைடு லா அண்ட் ஆர்டர் ரெண்டு பக்கம் ரெண்டு கூட்டணியிலுமே இப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்றது தான் இப்போ பேசு பொருளா மாறி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 2 பேரும் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. இதுல என்ன தப்பு எனக்கு ஒன்றும் புரியலையே. கூட்டணி ஆட்சியே இருந்துட்டு போட்டுமே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஏத்துக்கலையே. நீங்க அவர் ஏத்துக்கிறாரு ஏத்துக்கல, நீங்க அவர் இன்டர்வியூ வச்சு கேட்கணும். நீங்க
எங்கள் சைடில் இருந்து திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாருன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அது நாங்கள் 2 பேரும் பேசி முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு என்ன மீடியாவுக்கு பிரச்சனை? இல்ல இங்க நீங்க என்ன பண்றீங்க? திமுக கூட்டணிக்குள்ள வந்து அந்த பேச்சு அப்படின்றது இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், இந்த கேள்வியை நீங்க ஐயா ஸ்டாலின் கிட்ட கேட்குறீங்களா? ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? அண்ணன் எடப்பாடி அவர்கள் எங்கே போனாலும் மைக் எடுத்துன்னு போயிட்டு ஏன்னா ஆக்சசிபிளாக இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அந்த கேள்வி கேட்குறீங்க. அவர் வந்து அவருடைய கட்சியை வந்து வழிநடத்து கொண்டு போகணும். அவர் வந்து பதில் சொல்கிறாரு. நீங்கள் இதே கேள்வியை ஏங்க உங்கள் கட்சியில் இன்னைக்கு திரும்ப கேட்குறாரு, காங்கிரஸ் கேட்குறாங்க, இன்னைக்கு கேட்குறாங்களா இல்லையா சார்? சரி, நீங்கள் சொல்லுங்கள். கேட்குறாங்களா, கேள்வி கேட்குறாங்களா? நீங்கள் ஸ்டாலின் கிட்ட மைக்கை பிடிச்சிக்கிட்டு முதல்வர் அவர்களை இந்த மாதிரி வந்து ஆட்சியில் பங்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு உங்கள் பதில் என்ன சொல்லுங்க. நீங்கள் பக்கத்தில் ஆந்திரா மாநிலம் உங்களுக்கு தெரியும், சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சர், கிளியர் மெஜாரிட்டி, அவருக்கு கிளியர் மெஜாரிட்டிங்க. ஆனால் இன்னைக்கு பவன் கல்யாண் அவர்கள் வந்து டெப்யூட்டி சிஎம்மாக கொடுத்துருக்கிறாரு, அவங்களுக்கு 2 அமைச்சர் கொடுத்துருக்கிறாரு, பிஜேபி ஒரு அமைச்சர் கொடுத்துருக்கிறாரு. கரெக்டுங்களா நான் சொல்கிறது? அவர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ நீங்கள் அதை கொயிலேஷன் கவர்மெண்ட் சொல்லுவீங்களே, என்ன சொல்லுவீங்க? கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி. நீங்கள் உங்கள் டேர்ம் நீங்கள் விடுங்க. அது கூட்டணி ஆட்சியா, அந்த ஆட்சியா, இந்த ஆட்சியா, இந்த குழப்பத்தை உருவாக்கியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எங்களையே டார்கெட் பண்ணுறீங்க. ஒரு வாட்டி ஸ்டாலின் அவர்களை கேளுங்களேன். ஏன் அண்ணன் திருமா அவர்களுக்கு ஒரு துணை முதல்வர் கொடுக்க வேண்டியது தானே? அவர் வேற, நான் முதலமைச்சர் ஆகணும்னு கேட்குறாரு, அது வேற கணக்கு, அது அவர் பேசிக்கிட்டோம். இன்னைக்கு கவர்மெண்ட்டில் வந்து அவங்களுடைய சிம்பிளில் நிற்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய, திமுகவினுடைய சிம்பிளில் நிற்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமா அவர்கள் ஃபைட் பண்ணி ஒன்று வாங்கலாமே, எனக்கு டெப்யூட்டி சிஎம் கொடுங்கன்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? 4 ஓட்டு விழுகுதுன்னா அதில் ஒரு ஓட்டு எங்களுடைய ஓட்டாக தான் இருக்கும் அப்படின்றது உண்மைதானே? திமுகவுக்கு வேற என்ன இருக்கு? பலம் வந்து உங்கள் கூட்டணி கட்சிகளை வச்சு தான் உங்களுக்கு பலம் இருக்கு. உங்களுக்கு அந்த பலம் இல்லையே இன்னைக்கு. கரெக்டுங்களா நான் சொல்கிறது? நாங்கள் இவ்வளோ கான்க்ரீட்டாக இருக்கிறோம், எங்கள் கூட்டணி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லக்கூடிய நீங்கள் இன்னைக்கு மக்களை சந்திக்க பயப்படுறீங்க. திமுக கரெக்டாக தானே? ஆட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் பயப்படுறீங்க. எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு மக்களை சந்திக்கிறாரு. எங்கள் தலைவர்கள் மக்களை சந்திக்கிறோம், நாங்கள் மக்களை சந்திக்கிறோம், நாங்கள் வந்து பூத்தை இது பண்ணுறோம், நாங்கள் வந்து பப்ளிக் மீட்டிங் போகிறோம், நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் மக்களை சந்திக்க மாட்டேன்றீங்க? என்ன பிரச்சனை? ஏன்னா நீங்கள் சொன்ன எந்த ப்ராமிஸுமே உங்களால் டெலிவரி பண்ண முடியல. இட்ஸ் a ஷேம்ஃபுல் திங்குங்க. நீங்கள் திமுக இருக்கிறவங்க யாருமே திமுக அரசாங்கம் என்ன செய்ததுன்னு சொல்ல முடியாத சூழ்நிலையில் 4 IAS ஆஃபீஸரை வந்து நீங்கள் நியமித்து அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு கோல் அவங்க சைடு இருக்கிறது தப்பு இல்லை. இப்போ நாங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம்ல, இப்போ நாங்கள் வந்து கேட்குறோம்ல, ஏமா நீங்கள் வந்து அவங்க IAS அமுதா அவங்க வந்து எனக்கு சொல்கிறாங்க பொய்யா பேசுகிறாங்க. நாங்கள் வந்து 1.5 கோடி மனு வாங்கினோம், அதில் 1 கோடி 10 லட்சத்துக்கு வந்து நாங்கள் வந்து சொல்யூஷன் கொடுத்துட்டோன்றாங்க. அதுதான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோன்னு உங்கள் மேலே வந்து ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்கிறார். கரெக்டுங்களா நான் சொல்கிறது? அப்போ நீங்கள் ஒரு பியூரோக்ரஸியை ப்ரெஷர் போட்டு போய் சொல்ல வைக்கிறீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு என்ன கவர்மெண்ட்டில் டேட்டா கொடுக்குறாங்களோ அந்த டேட்டா வச்சு படிப்பாங்க. கரெக்டாக நான் சொல்கிறேன். அதெல்லாம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் IAS பதவியில் ராஜினாமா பண்ணிவிட்டு போய் திமுகவில் ஜாயின் பண்ணி பிரச்சாரம் பண்ணுங்கள். ஆனால் பியூரோக்ரஸியில் இருந்துக்கிட்டு ஃபால்ஸ் டேட்டாவை நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட், இஸ் இட் ப்ராக்டிகலி பாசிபிள்? 1.5 கோடி மனுக்களில் 1 கோடி 10 லட்சம் மனு நான் முடிச்சுட்டோன்னா ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்களேன், எந்த இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னு தெரியும்ல. கரெக்டா சார் நீங்கள் சொல்கிறது? இல்லை, அவர் அதை கேட்குறாரு. ஆமாம், அதுதாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் எங்கள் அரசாங்கம் இருக்குங்க. அரசாங்கம் வந்து இன்னைக்கு வந்து அரசாங்கமாகவே இல்லை. இது உங்கள் ஃபேமிலியை காப்பாற்றி இப்போ ஃபஸ்ட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை, அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்கள காப்பாற்றுறதுலேயே அவர் டைம் போயிடுது. நீங்கள் கவனிச்சுக்கல, நீங்கள் நிதிஷ் மேலே கேஸு, டெல்லி கோடு. நீங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பேசுகிறீங்களா? உதயநிதி மேலே சனாதன தர்மத்துக்கு கேஸு, ஐயோ டெல்லி கோடு. 4 வருஷம் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் கான்க்ளேவில் பார்ட்டிசிபேட்டே பண்ணலை. இந்த வாட்டி என்ன உங்களுக்கு கேட்டால் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் வந்து தமிழக மக்களுக்கு வந்து நான் நிறைய கேட்க வேண்டியது இருக்கு. 4 வருஷம் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் சார். உங்களோட அமைச்சரவையில் இருந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் PTR அவர்கள் GST கவுன்சில் மீட்டிங்கு போகல. கரெக்டாக போகாததுக்கு எல்லா மக்கள் கேள்வி கேட்டால் என்ன சொன்னார்? எனக்கு போகிறதுக்கு ஃப்ளைட்டு இது இல்லை. ஆனால் உண்மை என்ன? யாரோ அவங்க சொந்தக்காரங்களுக்கு வந்து அன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி, காது குத்து நிகழ்ச்சியோ
ஏதோ ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அந்த அளவில் தானே நீங்கள் தமிழ்நாடை வச்சுருக்கிறீங்க. அதனால் நீங்கள் இந்த கூட்டணி ஆட்சி, அந்த ஆட்சி, இந்த ஆட்சி, அதெல்லாம் எங்கள் அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவங்க பேசிப்பாங்க. ஆட்சி எங்களுக்கு முடிவு வந்துருச்சு இல்லை, போதும் விடுங்க. இல்லை, அதுதான் அமித்ஷா அவர்கள் பற்ற வைத்த நெருப்புன்ற மாதிரி இப்போ இது வந்து திமுக கூட்டணியில் அது பேசப்படுது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேருடைய கருத்து அது வந்து கூட்டணி ஆட்சியாக இருக்காது, அவங்க வந்து தொகுதி அதிகப்படுத்துறதுக்காக அப்படி ஒவ்வொரு கட்சியும் கேட்கறது இயல்பு தானே அப்படின்ற மாதிரி போகுது. ஆனால் அது ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் எப்படி. சார், ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் எங்களுள்ள நீங்கள் வந்து திருப்பி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எங்கே போகிறாரோ அங்கே கூட்டணி ஆட்சி கேள்வி கேட்குறீங்க. இல்லைன்னா அந்த கூட்டணி ஆட்சி அமையுமான்னு கேள்வி கேட்கறதுனாலே அதிமுக பாஜக ஆட்சி வரும், என்டிஏ ஆட்சி அமையும். இல்லை அப்படின்னு யார் சொன்னாங்கன்றது மக்கள் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை, ஒரு கேள்வி கேட்கறதுனாலே நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுனால அப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னே பேசுகிறீங்களே, அது சரியான்னு கேட்க. இல்லை, அதுதான் சரி, அதுதான் உண்மை. மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க சார். எனி கவர்மெண்ட் சார், நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு 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 இன்றைக்கி வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கக்கூடிய பீப்புள் மேலேயே மக்கள் மேலேயே இன்றைக்கி வந்து லீடர்ஸ் மேலேயே எவ்வளோ கேள்விகளை கேட்குறாங்க. ஆனால் இவ்வளோ ஃப்ளாஸ் வச்சுருக்கிறாங்க இவங்க. ஃப்ளாஸு, ஃப்ளாப்ஸு, ஃபெயிலியர்ஸு, எவ்வளோ பொய் வாக்கு. நான் என்ன சொல்கிறேன், சகோதரர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்ஸ் இருந்தால் உங்களுடைய மேனிஃபெஸ்டோ வச்சுக்கிட்டு நம்ம ஒரு டிபேட் வச்சுப்போமா? சொல்லுங்கள், வருவீங்களா? நீங்கள் போன எலெக்ஷனில் கொடுத்த மேனிஃபெஸ்டோவை வச்சுக்கிட்டு எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறீங்க? நீங்கள் வாங்க, ஒரு டிபேட் வச்சுப்போமா? இதே கலாட்டா சேனல் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். அவர் என்ன பெருந்தலைவர்னு சொன்னாருன்னா அவருக்கு அடுத்தபடியாக இருக்கவங்களை யாராவது அனுப்ப சொல்லுங்கள். யாராவது ஒருத்தருக்கு, திமுகவில் இருக்கிற ஒருத்தருக்கு திராணி, தெம்பு, தைரியம் இருந்ததுன்னா உங்களுடைய மேனிஃபெஸ்டோவை பற்றி நம்ம டிபேட் வச்சு போவாங்க. பிஜேபியினுடைய மேனிஃபெஸ்டோ எடுத்துன்னு வரேன், அதிமுகவோட மேனிஃபெஸ்டோ போன வாட்டி கொடுத்ததை எடுத்துன்னு வரேன். இல்லை, அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறது? நாங்கள் ஜெயிச்ச போது கொடுத்துருப்பாங்களோ ஒரு மேனிஃபெஸ்டோ, அந்த மேனிஃபெஸ்டோ எடுத்து வந்து அவங்க எவ்வளோ டெலிவரபிள் கொடுத்துருக்குறாங்க. சார், இன்றைக்கி அம்மா கேன்டீன் எப்படி இருக்குது சார்? இன்றைக்கி சார் 10 பேருக்கு காசு இல்லாதவங்களுக்கும் ஏழைகளுக்கும் சாப்பாடு வழங்கணும்னு சொல்லி கொடுத்த ஒரு திட்டம், யார்? புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொடுத்த திட்டத்தை இன்றைக்கி நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க? அன்றைக்கி ஒரு நாள் போகிறேன் இந்த அடையார் பக்கம், அந்த அம்மா கேன்டீன் ஏதோ ஒன்று பார்க்குறேன், இப்படி இருக்குது. ஏன் அந்த மாதிரி வச்சுருக்கிறீங்க? இல்லை, எங்கேயுமே ஃபங்க்ஷன் ஆகலன்றீங்களா? ப்ராப்பராக இல்லையே. ஃபுட் குவாலிட்டியை போய் பாருங்கள். ஏன் இப்படி வச்சுருக்கிறீங்க? நல்லா சிறப்பாக வச்சுக்கலாமே. ஒரு போர்டு முதல் கொண்டு பாருங்கள் சார், அது பழைய அந்த ஆதி காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு போர்டையே அதை ஒரு மாற்ற வேண்டியது தானே சார். உணவகத்துக்கு வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும்ல சார். இல்லை, போர்டு மாற்றணுமா, சாப்பாடு சத்தாக கொடுக்கணும்? இல்லை, இந்த கவர்மெண்ட்டே மாற்றணும் சார். போர்டே மாற்ற தெரியாதவங்க ஃபுட்டு குவாலிட்டி எப்படி சார் நீங்கள் கொடுப்பீங்க? அம்மா உணவகமாக தானே இருக்கு. இப்போ அம்மா உணவகமாக இல்லைன்றது தான் கேள்வி இங்கே உங்களுக்கு. அவங்க இருந்திருந்தா அப்படி இருந்திருக்குமான்றேன். ஃபுட்ஃபால் என்ன சார், ஒரு சேலஞ்சு பண்ணுறேன். ஃபுட்ஃபால் லாஸ்ட் 4 இயர்ஸில் அம்மா உணவகத்தில் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க அரசாங்கம் இருக்கும் பொழுது, அதிமுக பிஜேபி அரசாங்கம் இங்கே இருக்கும் பொழுது என்ன ஃபுட்ஃபால் இருந்தது, நீங்கள் அரசாங்கம் வந்த அப்புறமா என்ன ஃபுட்ஃபால் வந்திருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். பேசுறதுக்கு தயாரா? சொல்லுங்க. சரி, ஒரு அன்ஃபிட் டு ரன் த கவர்மெண்ட் சார். நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு உங்களை சுற்றி ஊழல், செந்தில் பாலாஜி ஊழல், உதயநிதி கூட இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் ஊழல். தம்பின்றாங்க, தங்கச்சின்றாங்க, அக்கான்றாங்க, பேரை பாருங்களேன். ஷேம். எந்த இண்டஸ்ட்ரி போனாலும் தம்பி மேலே ஆக்ஷன் எடுப்பாங்களா? யார் தம்பின்னா ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து நீங்கள் உட்கார வச்சுக்கிட்டு அவனெல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 கோடி 4000 கோடி யூஸ்லெஸ் பர்கர்ஸ். யார் இவனுங்கெல்லாம்? ட்ரக் மாஃபியா. எப்படி அலோவ் பண்ண முடியும்? இப்போ ட்ரக்ஸ் எந்த அளவுக்கு பெனிட்ரேட் ஆயிருந்தா இன்னைக்கு சினிமா நடிகர்கள் இன்னைக்கு வந்து அரெஸ்ட் ஆகுறாங்க. அந்த கேஸ் ஏன் பாதியில விட்டாங்க? அவங்க ஜாமீன் கேட்டிருக்காங்க. அவங்க ஓகே சார், அவங்கள சப்ளை பண்ணவங்க, அப்புறம் சப்ளை பண்ணவங்க, அது எங்கேயோ ஒரு இடத்துல போகணும்ல. மெயினான ஒரு இடத்த நீங்கள் சுவிட்சை கண்டுபிடிக்கணும்ல. சுவிட்சை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ரைஸ் பண்ணணும் இல்லையா? திமுக காரங்க. இல்லை, நீங்கள் ரைஸ் பண்ணணும். நாங்கள் ரைஸ் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். மீடியா கேள்வி கேட்க மாட்டீங்க. உதயநிதி கிட்ட போய் கேட்கணும். உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காராம, எல்லா வேலையும் பண்ணுறாப்புலையாம, சாதிக் பாஷா. சாதிக் பாஷா எந்த கட்சி? திமுக தானே. உங்களுக்கு சொல்கிறதுக்கு பயமாக இருக்கலாம். எத்தனை நாள் பயப்படுவீங்க?
யாருக்கு பயம்? இந்த டைலாக் வர்றதுக்கே 5 வருஷம் ஆயிடுச்சு. யாருக்கு பயம்னு சொல்றதுக்கு? கேள்வியை கேட்கணும் சார். நான் உங்களை சொல்லலை, நான் பொதுவாகவே ஒரு மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா, உதயநிதி கிட்ட போய் என்ன கேள்வி கேட்குறீங்க? அவர் பாட்டுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் இல்லையான்னு சொல்லணும். ப்ரெஸ் வந்து நின்றுருக்கு, நீ பாட்டுக்கு நான் அப்படியே ஓடுறேன், நின்று பதில் சொல்லிட்டு போ. நீ ஒன்றும் அமர் பிரசாத் ரெட்டி கிடையாது, நான் ஒன்றும் எதிர்கட்சி கிடையாது. நீ ஆளுங்கட்சி, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். ஒரு இடத்துல அது மாதிரி நீ கேட்டு பாருங்க. எங்கே போறீங்க நீங்கள், நில்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. பெயிலில் வெளியே இருக்காப்புல மினிஸ்டரா நீங்கள்? என்ன பெயில்? ஒரு சனாதன தர்மத்தை, இந்து மக்களை இழிவாக பேசுறதுக்கான பெயிலில் வெளியே இருக்கிறாப்புல. நியாயமாக பார்த்தா நீங்கள் ரிசைன் பண்ணணும். உதயநிதி ஷுட் ரிசைன். மெஜாரிட்டி கம்யூனிட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நீங்கள் அந்த கம்யூனிட்டியை நீங்கள் இழிவுபடுத்துறீங்க, அந்த ரிலீஜனை இழிவுபடுத்துறீங்க. ஹவு டேர். இது மக்கள் இதெல்லாம் அதுக்கான பதில் தான் முருகர் மாநாட்டில் கொடுத்தாங்க. உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்கல சார் அவ்வளோ கூட்டம் வரணும் முருகர் மாநாட்டுக்கு. அவ்வளோ கூட்டம் வரணும் உண்மையிலே நாங்கள் எதிர்பார்க்கல. முருகர் மாநாட்டில் இப்படியெல்லாம் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கலன்னு அதிமுகவும் சொன்னாங்க. என்ன செஞ்சோம் நாங்கள்? பெரியார் குறித்து, அண்ணா குறித்து பேசினதெல்லாம் சார். அது எப்போ அந்த வீடியோ போட்டு, பழைய வீடியோ சார் அது. சார் அப்படியே இருந்தாலும் பெரியார் கொள்கைகளை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அமர் பிரசாத் ரெட்டி ஏற்றுக்க மாட்டாப்புல. இல்லை கூட்டணி இருக்குன்றதுக்காக சார், கூட்டணி 2 கொள்கையும் ஒன்றா இருந்தால் 2 கட்சியும் ஒன்று தானே? அப்படி கிடையாது. இல்லை, கூட்டணி தர்மன்றது வேற, கொள்கைன்றது வேற. லெட்ஸ் பி வெரி கிளியர். நான் இந்து முன்னணியிலேருந்து வந்தவன், எனக்கு அண்ணா பிடிக்கும். பெரியாரோட அனைத்து கொள்கைகளும் நான் ஏற்றுக்கணும் நீங்கள் சொல்லாதீங்க. சிலது பிடிக்கலாம், சிலது பிடிக்காம இருக்கலாம். அது பேசுறது ராமகோபாலன்ஜி. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுறாருன்னா இருக்காருன்னு சொல்லி பதில் சொல்லியே செய்வோம். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. புரட்சி தலைவர் அம்மா அவங்க அப்படி ஏற்றுக்கிட்டா யாரும் கோயிலுக்கு போக மாட்டாங்க, பொட்டு வச்சுக்க மாட்டாங்க. அல்ல, அது நீங்கள் வந்து அதை ஒரு இதுவாக எடுத்துன்னு வந்து அதிமுகலேருந்து அதை சொன்னாங்க. எந்த அதிமுக யார் சொன்னாங்க? யாரும் சொல்லலை. அது கிளாரிட்டி நாங்கள் கொடுத்துட்டோம். நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்னு விஜய் அவர்கள் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பனையூர்லையா? பனையூரில் ஜெயிக்க போகிறீங்களா? எங்கே ஜெயிக்க போகிறீங்க சார்? பனையூரில் ஜெயிக்க சும்மா இருங்க சரவணன். நீங்கள் ஒரு காமராஜர் ஐயா, பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவுக்கு மாலை போடணும். அவருடைய நினைவிடத்துக்கு வந்து போடலாம் இல்லைங்க? எல்லாரும் எங்கெங்கே போட்டாங்க? எல்லாரும் எங்கே போட்டாங்க மாலை? மரியாதை எங்கே செலுத்தினாங்க? வீட்லையா? நானும் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு இங்கே போட்டுடலாமே. இன்னொன்று பண்ணுவோமா? உங்கள்கிட்ட எல்லா தலைவர்களையும் நம்ம வீட்டு முன்னாடியே வச்சுப்போமா? வீட்டுக்கு வெளியில் வந்து அப்படியே மாலை போட்டுட்டு வணக்கம் சொல்லிட்டு போயிடுவோமா? என்னது இது? நீங்கள் தான் இந்த நாட்டை திருத்த போகிறீங்களா விஜய்? அவர் கடைசியாக பேசியிருந்தது பார்த்தீங்க இல்லையா? என்ன பேசினார்? 3 நிமிஷமா? ரீல்ஸ் விட ஷார்ட் சார். ரீல்ஸ்லேயே 3 நிமிஷம் போடலாம் போல இருக்குது இன்ஸ்டாகிராமில். கரெக்டா? அதை விட ஷார்ட்டாக பேசியிருக்காரு சார். என்ன சார் நீங்கள் சரவணன் கேட்க என்ன பேசினார் சார்? திமுக அரசை கண்டிச்சாரு. சாரி கேட்டா போதுமா அப்படின்னு கேட்டாரு. இதுக்கு முன்னாடி நடந்த இந்த மாதிரியான 24 பேருக்கு சாரி கேளுங்க சொன்னாரு. இதுதான் தீர்வா? இல்ல, இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது கண்டிக்கிறது பொதுவெளிக்கு வந்து கண்டிக்க. நீங்க அவர் வெளியே வராத வரைக்கும் பனையூர் நீங்க இன்னைக்கு வெளியே வந்து அது பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப பேசினா 3 நிமிஷம் பேசினாரு, நீளமா பேசலன்றீங்க. இனி நாளைக்கு நீளமா பேசினா அங்க நின்று பேசல. பிடிச்சிருக்கிற பிளக்கார்ட்ல என்ன எழுதியிருக்காங்க? சாரி வேண்டாம். பிளக்கார்டை பிடிச்சி சாரி கேளுங்கன்றீங்க. இதை ஒன்றுத்தில் தெளிவு பண்ணுங்க சார். ஃபஸ்ட்டு சார், அரசியல் கட்சி ரன் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும், ஒரு கிளியர் விஷன் இருக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு, ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல், ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஹீரோவாக இருந்திருக்கிறீங்க, அதனால் எக்ஸ்பெக்டேஷன் மக்கள்கிட்ட நிறைய இருக்கும். இல்லை, அதுதான் நீங்கள் ரோட்டுக்கு வாங்க நீங்கள் அவர் வந்துட்டாரு. எங்கள் 3 நிமிஷம் வந்து இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ 3 நிமிஷம் ஆக்கிட்டீங்க. நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் பேசுறாரு. 10 நிமிஷமா? ஒரு நிமிஷம் நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு படம் நடிக்கிறாரு, 100 கோடி ரூபாய் நினைக்கிறேன் அவர் சம்பளம். கரெக்டாக? எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. சரி, ஓகே, 100 கோடின்னு வச்சுப்போமே. ஏன் நம்ம குறைச்சி சொல்லணும்? 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுப்போமே. கால் ஷீட் கொடுக்குறீங்களே, 100 நாள் கொடுக்குறீங்களா கால் ஷீட்டு? உங்கள் கட்சிக்கு எவ்வளோ நாள் கால் ஷீட் கொடுத்துருக்கீங்க? அஜித் குமாருக்கு எவ்வளோ நேரம்? 3 நிமிஷம் கொடுத்துருக்கீங்க கால் ஷீட்டு. ஏன் உங்களுக்கு காசு வராது இல்லையா? இப்படி சொல்லாமா? அவர் நேரடியாக அங்கே போய் பார்த்தாரு சார். அவர் செஞ்ச உதவி கேமராக்கு தெரியக்கூடாது, மறைச்சு அந்த ஒரு உதவி செய்யறாரு. ஆமா, பெருசா கிழிச்சிட்டாரு உதவியை. மற்றவங்கள செஞ்சதெல்லாம் என்னது? கேமராக்கு தெரியக்கூடாதுன்னு
சும்மா இருங்க சார், வேற எதையாவது சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு இதுவா நீங்க எடுத்து வந்து இல்ல உதவி செய்யறவங்களெல்லாம் அப்படி பேசிடலாமா? உதவி செய்ய எல்லாரும் தான் உதவி செய்யறாங்க, நீங்க பேசுறது தப்பு. அப்ப மத்தவங்க செய்யணும் கேமரா தெரியணும்னு சொல்றாங்களா? நீங்க என்ன செய்யறீங்க சார்? ஒரு மக்கள் நீங்க நல்லா புரிஞ்சுங்க, அரசியல்வாதிங்க ஒரு இப்போ வந்து ஒரு பைக்கு கொடுக்குறோம், மீடியாவுக்கு தெரியுற மாதிரி கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்? 10 பேர் இன்ஸ்பயர் ஆகி பண்ணணும்ன்றதுனால. இல்ல ஒவ்வொருத்தருடைய விருப்பம் அது தெரிஞ்சு செய்யறது இல்ல தெரியாத அப்ப அதை மாதிரி எடுத்துட்டு வராதீங்க. நீங்க 50 நாள் 100 நாள் கால் ஷீட் கொடுக்குறவங்க ஒரு 2 மணி நேரம் இந்த போராட்டத்தில் நிற்க சார். ஃபர்ஸ்ட் போராட்டம். இப்போ நாங்கள் அந்த மாதிரி பேச நீங்கள் ஒத்துட்டு இருந்துப்பீங்களா? நீங்கள் ஒத்துப்பீங்கன்னா சொல்லுங்க, நாங்களும் அடுத்த வாட்டி ரீல்ஸ் இந்த ஜென்ஜி கிட்ஸுக்காக நடத்துறாருன்னு நினைக்கிறேன். இவர் ரீல்ஸ் போடுற மாதிரி நாங்களும் ரீல்ஸ் போடுற மாதிரி ப்ரொடெஸ்ட் நடத்துறோம். உங்களுக்கு ஓகேவா? இது எல்லாமே ஒரு பதட்டத்தையும் எத்தனை பயத்தையும் வாட்டி நாங்கள் போலீஸை எதிர்த்து நின்று இருக்கேன், நான் எதிர்த்து நின்று இருக்கேன் சார். உங்களுக்கு தெரியாதா? போராட்ட காலத்தில் போலீஸே இது வரைக்கும் சந்திக்காத ஒரு கூட்டம் தான் தாவேகா. போலீஸினுடைய சார்ஜ் சொல்லி அடிக்க முயற்கும் போது எதிர்த்து நிற்கிறவன் அமர் பிரசாத் ரெட்டி, அண்ணாமலையும், நயனார் நாகேந்திரன் அண்ணாவும். நல்லா புரிஞ்சுக்கிங்க சார். நீங்கள் எங்களை கூட்டு வந்து நீங்கள் உங்களோட கம்பேர் பண்ணுறீங்க. சார்ஜ்னு சொன்ன அந்த நிமிஷம் தாவேக்கால ஒருத்தர் நின்று இருக்க மாட்டான் அந்த இடத்துல. எட்ற வண்டியை ஓட்டுற எல்லாம் வேஸ்டிக்கிட்டு அவுத்து ஓடி இருப்பாங்க. டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் பாஜகவோ அதிமுகவோ அந்த விஷயத்தில் எந்த திமுக எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ்டு பார்ட்டி ஒரு ப்ரொடெஸ்ட் நடத்துகிறாங்க பொழுது பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணது கிடையாது. எப்படி பண்ணி வச்சிருந்துருக்குறாங்க அது இடத்த? சிவானந்த சாலை பப்ளிக் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சாலை, அது பீச்சுக்கு போகிற சாலை. எப்படி பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா? ஒரு எஜுகேட்டட் க்ரௌடு பண்ணக்கூடிய வேலையா அது? சொல்லுங்க சார். நீங்க தலைவரா உங்க கட்சிக்கு? கண்டிச்சிங்களா நீங்க? அதை நாங்க சரி செய்து தரோம். பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட போட்டு 10 பேரை உள்ள வைக்கணும்ன்ற தாவேகாரங்களை திமிர் தானே பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை உடைக்கிறதுக்கு. எவ்வளவு தைரியம் இந்த பேரிகேடு உடைப்பீங்க நீங்க? இல்ல அது நியாயமான கேள்வி. ஆனா இவர் 3 நிமிஷம் நீங்க கேட்க மாட்டீங்க தாவேகா கிட்ட. இல்ல அது செய்தியில எல்லாம் போட்டாங்களே, நீங்க பார்க்கலையா? நீங்க கேட்ட உடனே இன்டர்வியூ கொடுக்குறல தாவேகால ஒருத்தர் கொடுக்க சொல்லுங்களேன். சரவணன் சொல்லுங்க சரவணன், ஓப்பனா கேளுங்க பாப்போம். பேசிட்டு தானே இருக்காங்க. யாருக்கும் தெரியாது என்ன பேசணும்ட்டு. அந்த கட்சியில யாருக்குமே என்ன கொள்கையும் தெரியாது. இந்த நாங்க வந்து வீதியில பேச ஆரம்பிச்சோம். இப்போ வந்து என்னோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசுறேன். என்ன உயிருக்கு ஆபத்து? அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. உங்களால தான் பல பேருக்கு ஆபத்து. இதான் வெளிப்படையே பேச முடியுமா? அவர்தான் நீங்க செய்யற தொழிலை பத்தி தான் நாங்க கேட்கறோம், அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கன்ட்டு. உங்களால எவ்வளவு ஆபத்து இந்த நாட்டுக்குன்னு ஊருக்கே தெரியும். ஆதவ அர்ஜுன் பேசலாமா இதெல்லாம்? சொல்லுங்க. இல்ல இப்போ டிவிக்கே பார்த்தா ஒரு பயம் இருக்கா? இல்ல யாருக்கு பயம் இருக்கு? எங்க கோமாளித்தனமா ஏதோ ஒன்று பண்ணி 3 நிமிஷம் பேசினார், 3 நிமிஷம் பேசுறாரு. என்ன பேசுறாரு? சரி ஓகே பாஸ் விடுங்க, என்ன பேசினார் சொல்லுங்க. அதுதான் சாரி கேளுங்க. 24 பேருக்கு சாரி கேட்டா சரி என்ன பேசணும் அவரு? ஏங்க நீங்க திமுகவை எதிர்த்து பேசவே இல்லை சார் கடைசி வரைக்கும். திமுக எதிர்த்து கேள்வி எல்லாம் திரட்டி ரோட்ல இறங்கி நான் போராடுவேன்னு சொல்றாரு. எங்க போராட்டம் காட்டுங்க சொல்லியிருக்காரு, செய்வார் சார். ஒரு வருஷம் முன்னாடி இதை தான் சார் ஒன்றுன்னு சொன்னீங்க என்கிட்ட. இதைவாது கொஞ்சம் கட் பண்ணாமல் முழுசாக போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா விஜயம் பார்ப்பார்ல. நான் என்ன நினைக்கிறேன், நல்லா வரட்டும் தான் நினைக்கிறேன். நல்லா வந்து திமுக ஓட்டை பிரிக்கட்டும் தான் நான் நினைக்கிறேன். நான் ஒன்றும் இதாகணும்னு நினைக்கல. நீங்கள் வாங்க, நல்லா வாங்க, திமுகவை எதிர்த்து பேசுங்க, திமுக ஓட்டை பிரிங்க, நாங்கள் ஆட்சி அமைப்போம். ஒவ்வொரு கட்சியுமே வந்து விஜய் ஆட்சி அமைப்போம், உங்களையும் பார்த்துப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அதான் இப்போ விஜய் அவர்கள் பற்றி பேசும்போது ஒவ்வொரு கட்சியுமே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களை பெருசாக பொருட்படுத்த வேண்டியது இல்லைன்னு. ஆனால் அதை பற்றி திரும்ப திரும்ப பேசுறது அந்த இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தீவிரமான அரசியல் பண்ணுங்க. சகோதரர் விஜய் அவர்கள், நான் இன்னும் அவரை நடிகர் விஜய்னு சொல்லணும்னு நான் வந்து அவரை கொச்சப்படுத்தணும்னு நான் நினைக்கல. அவர் தலைவர் தான், ஒரு கட்சியினுடைய தலைவர். அதனால் சகோதரர் விஜய் அவர்கள் தீவிரமான அரசியல் பண்ணுங்க, களத்துக்கு வாங்க, சண்டை போடுங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்க. இனி இருக்கக்கூடியது 8 மாதம். நமக்கு திமுகவை வீழ்த்துவோம். சேர்ந்து வீழ்த்துறோமோ இல்லை எப்படியோ வீழ்த்துறோம், எதிரியை நம்ம வீழ்த்திடுவோம். அப்புறம் பிறகு பார்த்துக்கலாம். முடியாது. அதனால தானே நீங்க வந்து ரீல்ஸ் எல்லாம் சொல்றீங்க. எது அவர் வரமாட்டேன்றாரு, கூட்டணி வரமாட்டேன்றாரு. கூட்டணி விடுங்க பாஸ், அதனால ரீல்ஸ்ங்கறீங்க. பாஸ் எங்க கூட்டணி ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கு பாஸ். நீங்க அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? கூட்டணி நாங்க பார்த்துப்போம், ஆட்சி எங்களுது. யாரா இருக்காங்க சார்? நான் இப்போ விஜய் வாங்க களத்தில் வாங்க, விஜயை வந்து நீங்கள் வந்து களத்தில் வந்து நீங்கள் வலிமையாக வந்து நீங்கள் நின்று நீங்கள் சண்டை போடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, திமுகவை 30 சீட்டோட நம்ம லாக் பண்ணிடலாம், 20 சீட்டோட லாக் பண்ணிடலாம். நேற்று அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது சரியான கருத்து. 210 இடத்துல என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும். 200 இன்னும் நீங்கள் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணல.
இன்னும் பிஜேபியினுடைய கேம்பெயின் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல. இன்னும் அமித்ஷா அவர்கள் முழுமையாக கேம்பெயினில் வரல, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரல. வந்தப்புறமா தானே அந்த வேகம் உங்களுக்கு வரும். அண்ணாமலை அண்ணன் இறங்கணும் உள்ள களத்தில், நயினா நாகேந்திரன் அவர்கள் இறங்கணும் களத்தில், எங்களுடைய தலைவர்கள் நாங்கள் இறங்கணும். இல்லை இப்போ 210ன்றது அதுக்கு முன்னாடியே உறுதியாயிடுச்சு. நீங்கள் கொடுக்குறது தானே பாஸ் டேட்டா இப்போ கொடுக்குறீங்களே எல்லா இடத்துலையுமே. நாங்கள் சொன்னால் என்ன நீங்கள் அம்பாவா போகிறீங்க? டேட்டா அனலிஸ்ட் சொல்கிறாங்களே சார். உறுதியாக திமுகவினுடைய ஓட் பேங்க்கில் பாதி தட்டி தூக்கிட்டு காலி பண்ணுவோம் சார். கொஞ்சம் விஜய்க்கு போவோம், கொஞ்சம் எங்களுக்கு வரும். பெண்கள் ஓட்டு முழுமையாக அதிமுக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான கூட்டணியில் வரும். பெண்கள் ஓட்டு முழுக்க அதிமுகவுக்கு வந்துடும். ஆமாம், அதிமுகனா என்டிஏ கூட்டணிக்கு வரும், முழுமையாக வரும். ஏன்னா இன்னைக்கு பெண்கள் அனைவருமே என்ன சொல்கிறாங்க, எங்களை வந்து சீட் பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கல. அந்த ஓட்டெல்லாம் டிவிக்கு போகாது. எதுக்கு போவோம்? நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணிட்டீங்க? நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பவன் கல்யாண் அவர்கள் நாங்கள் லாஸ்ட்டு அவர் இன்வைட் பண்ண போயிருந்தோம் முருகன் மாநாடுக்கு. அப்போ எங்ககிட்ட வந்து அவர் சில முக்கியமான மேட்டரில் பேசும்பொழுது அப்போ சொன்னார், இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. நான் 15 வருஷம் ஆச்சு வர்றதுக்கு, அவரே 2 வாட்டி தோத்துருக்காரு. இங்கே ஃபேன் ஃபாலோயிங் விஜய்க்கு இருக்கலாம், அது ஒன்றுமே கிடையாது சார். அங்கே பவன் கல்யாண் நீங்கள் போய் பாருங்கள் எப்படி இருக்கும்ன்ட்டு. இது வெறித்தனம்னு சொன்னீங்கன்னா அது என்ன சொல்லுவீங்கன்னே தெரில. அப்போ இவராவது ஒருத்தர் இவர் குடும்பத்தில் நடிகர், அவங்க மொத்த குடும்பமும் நடிகர் தான். சிரஞ்சீவி, ராம் சரண் எல்லாமே பேன் இண்டியா ஆக்டர்ஸ். விஜய் தமிழ், அவங்க பேன் இண்டியா ஆக்டர்ஸ். இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களோட மூவிஸ் பாகுபலியிலேருந்து எல்லாமே அவ்வளோ இருந்தும் அவங்க சொந்த இதுவே வந்து சஸ்டெயின் பண்ணிக்க முடியல. மெகாஸ்டார் அவர்கள், சிரஞ்சீவி அவர்கள் கட்சி ஆரம்பித்து 30 சீட்டு ஜெயிச்சோம், கட்சியை வந்து காங்கிரஸோட மெர்ஜ் பண்ணிட்டார். நாட் ஈஸி. அங்கே அப்படி ஒரு அதிமுக திமுக போல ஒரு பெரிய ஜாம்பவான்கள் ஐடியாலஜிக்கலாகவும் இல்லை. அங்கே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மாதிரி, கலைஞர் மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலையே அவங்களால ரன் பண்ண முடியல. இங்கே வந்து பெரிய பார்ட்டிங்க இருக்கிறாங்க, பிஜேபி இருக்குது. நீங்கள் எப்படி சார் பண்ண முடியும்? இல்லை இந்த எலெக்ஷன் பற்றி வரக்கூடிய செய்திகள் இல்லை கருத்து கணிப்பு இதெல்லாமே பேசும்போது கூட ஒரு தனிப்பெரும்பான்மையோட எந்த கட்சியும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த 26 அப்படி தான் வந்து சேரப்போகுது அப்படின்னு. அதை எப்படி பார்க்கலாம் சார்? நீங்கள் இன் ஜென்ரலாகவே சார் நீங்கள் அக்ராஸ் எல்லா இடத்துலையும் பாருங்கள் சார், ஒரு அலையன்ஸு ஜெயிக்குது. தனி பெரும்பான்மைன்றது நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. ஒரு அலையன்ஸ்குள்ளே வந்துட்டோம், அது அலையன்ஸ் ஜெயிக்குதுன்னு தான் நீங்கள் பார்க்கணும். அது உள்ள அந்த கட்சி எவ்வளோ சீட்டு வாங்குறாங்க, இந்த கட்சி எவ்வளோ சீட்டு வாங்குறாங்க, அது எங்கே பிரச்சனை? 2 ஐடியாலஜி மோதுது, எந்த ஐடியாலஜி ஜெயிக்குது? இவ்வளோ சப்ஜெக்ட். மக்கள் விரோதமாக நடக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி, மக்களுக்கான ஒரு ஐடியாலஜி, ரெண்டு கொண்டு வரோம். மக்கள் விரோதமாக இருக்கிறவங்க எப்படி தோக்குறாங்க, மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க, அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதில் யாருக்கு எவ்வளோ சீட்டு வரும், அதில் யார் அமைச்சர் ஆவாங்க, அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். அது வந்து இன்டர்னல் அண்டர்ஸ்டாண்டிங்கு, இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதனால் வந்து மக்களுக்கு பாதிப்பு வருமா, இல்லை மீடியாவுக்கு பாதிப்பு வருமா, அதான் ஒன்றும் வராது. அதிமுகவில் வந்து எவ்வளோ அமைச்சர் வராங்க, பிஜேபியில் எவ்வளோ அமைச்சர் வராங்க, அதெல்லாம் வந்து இன்டர்னல் அண்டர்ஸ்டாண்டிங். அது அவங்க பார்லிமெண்ட்ரி போர்டு, அதிமுக எல்லாம் உட்கார்ந்து அவங்க பேசிக்கிட்டு அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன். அதனால பாதிப்பு மக்களுக்கு ஏதாவது இருக்கா? மக்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அவ்வளவுதான். இல்ல ஏன் அது திரும்ப திரும்ப பேசுறாங்கன்னா, இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போ அமைச்சரவையில பங்கு அப்படின்றது கிடையாது அப்படின்றது தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. அதே தான் ஏதாவது புக்கில் எழுதி வச்சிருக்கீங்களா? இல்ல அவங்களே பேசுறாங்க இல்லையா, திமுக அதுதான் பேசுது, அதிமுக அதான் பேசுது. இது வரைக்கும் அப்படி இல்ல. தமிழர்களுடைய வாழ்க்கையை அழித்த ஒரு கட்சி திமுக, அதிமுக அதுதான். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் என்ன கேட்குறீங்க? நீங்கள் போய் அமித்ஷா அவர்களுடைய கதவை தட்டினீங்க. நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? அவரையே முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஒருத்தரை நீங்கள் அவரை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து தமிழ்ந்து வந்தீங்களா, எப்படி வந்தீங்கன்னு நீங்கள் கிண்டல் கேலி பண்ணுறீங்க. நாங்கள் அதிமுக கேட்கணும், பட் நான் கேட்குறேன், நாங்கள் திருப்பி உங்கள் அப்பா எப்படி வந்தார் சென்னைக்குன்னு சொல்லி கேட்டால் நல்லா இருக்குமா? ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி வந்தாங்கன்னு பேசலாமா? நாகரிகமாக இருக்குமா? அதனால தான் சொல்கிறேன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் அந்த கட்சியில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, உதயநிதிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இல்லை ஒரே குட்டையில் ஒண்ண மாட்டேங்க.
டிசிப்ளினும் கிடையாது, ஒரு டிக்னிட்டியும் கிடையாது, ஒரு டீசன்சியும் கிடையாது. திமுக தலைவர்களுக்கும் கிடையாது, தொண்டர்களுக்கும் கிடையாது. யாரோ எப்படியோ, அதான் அவர் சொன்னார், வந்துட்டேன்ல, எப்படி வந்தா என்ன, வந்துட்டேன்ல. சார் அலைன்ஸ், சார் அலைன்ஸ் நீங்கள் பார்க்கணும். நாங்கள் பேசாததா சொல்லுங்கள், நாங்கள் பேசாததா இல்லை அவங்க பேசாததா? அலைன்ஸ்னு வந்த அப்புறமா அதுதான் தர்மம், அலைன்ஸ் தர்மம், அவ்வளோதான். கூட்டணிக்கும் வந்த அப்புறமா நம்ம மினிமம் ப்ரோக்ராம்ட்டு ஒன்று இருக்குது, அதில் நம்ம போயிடணும், அவ்வளோதான். நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா, இது ஏற்றுப்பீங்களா, அவர் இப்படி பேசிட்டாரு, நீங்கள் பெரியார் ஏற்றுப்பீங்களா, அண்ணாவை ஏற்றுப்பீங்களா, அது எங்களுடைய பிரச்சனை. உங்களுக்கு என்ன? யாரை ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கல, அது எங்களுடைய பிரச்சனை. எங்களுக்கு இல்லாத பிரச்சனை உங்களுக்கு என்ன? விஜய் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடியே படம் வச்சு கும்பிட்றாரு அப்படின்னு கேட்கும்போது அதை நீங்கள் கேட்குறீங்க, அப்போ கேட்கலாம். இப்போ யாராவது உங்களை கேட்டாங்கன்னா நீங்கள் அதெல்லாம் கேட்குறீங்க, உங்கள் பிரச்சனையா அதுன்னு கேட்குறீங்க. சார் இது எங்களோட இன்டர்னல் அண்டர்ஸ்டாண்டிங் சார். நாங்கள் சார் புரிஞ்சுக்குங்க, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவருடைய நினைவிடத்துக்கு அந்த இடத்துல மரியாதை செலுத்துறது தான் சார் மரியாதையாக இருக்கும். சின்ன சின்ன கட்சிங்க கூட வராங்க சார், புரிஞ்சுக்கங்க சார். அதே நீங்கள் நான் முதலமைச்சர்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க, கனவுலேயே நினச்சா எப்படி? உங்கள் நல்லதுக்காக தானே சொல்கிறேன், உங்கள் கட்சியில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அரசியல் தெரியாதுங்க யாருக்கும், கொஞ்சம் நெஞ்சம் தெரிஞ்சது நிர்மலுக்கு தான். எங்கள் கட்சியிலேருந்து எடுத்திருக்கீங்க அவரையும். அவர் பேசுகிறாரா தெரியல, இந்த ஆதவ அர்ஜுன் இவங்க முன்னாடி எல்லாம் பேச விடுறீங்களான்னு கூட தெரில. யோசிச்சு பாருங்க. நான் இப்போ சார் நான் ஒரு ட்வீட் போட்டிருக்கேன், திஸ் இஸ் கால்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ்ன்ட்டு. ஒரு 1 மில்லியன் ட்விட்டரில் பார்த்துருக்காங்க. யார்? 10 லட்சம் பேர். யாருக்கும் விரும்பலை சார் இதை. ஏன் நீங்கள் பனையூர்லேருந்து 5 கிலோமீட்டர் வந்துட்டு போனால் என்ன ஆகும்? முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்து நீங்கள் இங்கே ஒரு இடத்துல, நாங்கள் ஆட்சியில் இருக்கோங்க, ஆர்எஸ்எஸ்க்கும் இந்த இதுக்கு என்ன சம்பந்தம்? அஜித்குமாருக்கும் ஆர்எஸ்எஸ் எடுத்து உள்ள விடுறீங்க. 2026 தேர்தலில் ஒட்டி நிறைய கட்சிகள் எங்கள் கூட்டணிக்குள்ளே வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு. அந்த மாதிரி இன்னும் எவ்வளோ பலம் பொருந்திய கூட்டணியாக மாறும், அதற்கான தீவிரம் எப்படிருந்து பார்க்க முடியும் சார்? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதுதான் உண்மை. இது எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் அதை தான் சொல்கிறாங்க, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சு உறுதியாக ஜெயிக்கக்கூடிய கூட்டணி இந்த கூட்டணின்ட்டு. அதனால் எல்லாருமே ஒரு ஜெயிக்கிற இடத்துல இருக்கணும் தான் நினைப்பாங்களே தவிர தோற்று போகிற இடத்துல இருக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அதனால் உறுதியாக 2026 என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும். அதில் எந்த ஒரு சின்ன ஐயப்பாடும் வேண்டாம், உறுதியாக ஆட்சி அமைப்போம். பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னும் எந்த மாதிரி நீங்கள் பொறுத்து இருந்து நீங்கள் என்ன பார்த்தாலும் சரி தான். நான் சொல்கிறது இதுதான் ஃபைனல். நாங்கள் ஆட்சி அமைப்போம், நீங்கள் உறுதியாக பார்ப்பீங்க, உங்களுடைய துணையும் எங்களுக்கு இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதையும் பொறுத்து இருந்து பார்ப்போம். பொறுத்து இருந்து நீங்கள் பாருங்களேன். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Entry பண்ணா வெற்றி. Download the app. 3-5 விடுங்க, நட்சத்திரம் எழுங்க. Nakshatra Carbon Free Agarbattis.